2 பேர் விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். விமான பயணத்தின் பொழுது எங்கே திரும்பி பார்த்தாலும் மேகங்கள் மாத்திரம்தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு மனிதன் அறிவிலே ரொம்ப உயர்ந்தவன், நன்றாக படித்த ஒரு மனிதன், எல்லா காரியங்களை குறித்தும் நன்றாய் தெரிந்த ஒரு மனிதன். பக்கத்தில் இருக்கிற மனுஷனை பார்த்து கேட்டார், அப்பா, இன்னும் நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டுமானால் ஏறத்தாழ 5-6 மணி நேரம் ஆகும். நாம் ஒரு காரியத்தை செய்யலாம். நான் உன்னோடு சில கேள்விகளை கேட்கிறேன். உனக்கு அந்த பதில் தெரியவில்லையானால் நீ எனக்கு $5 தர வேண்டும் என்று சொன்னான். உடனே பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்தார், சரி பரவாயில்ல, $5 தானே, கொடுத்து விடலாம் என்று முடிவு செய்தார். மறுபடியும் இந்த நபரை பார்த்து கேட்டார், அப்படியானால் நான் கேட்பேன், அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியவில்லையானால் நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது அவர் சொன்னார், எனக்கு தெரியாதது இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? மேக்ஸ் தெரியும், பிசிக்ஸ் தெரியும், கெமிஸ்ட்ரி தெரியும், எல்லா பாடங்களிலும் நான் தேர்ச்சி பெற்றவன், ஐ எம் a PhD ஸ்காலர் என்று தன்னைத்தானே பெருமை பாராட்டி கொண்டான். பெருமை பாராட்டி கொண்டு அவன் சொன்ன காரியம், அப்படி என்னால் சொல்ல முடியவில்லையானால் நான் $500 உன்னிடத்திலே தருகிறேன் என்று சொல்லுகிறான். உடனே இவருக்கு பயங்கர சந்தோஷம். பரவாயில்ல, அவருக்கு தெரியாத ஒரு கேள்வியை நான் கேட்பேனே, ஆனால் எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? $500 எனக்கு கிடைக்கும் என்று சந்தோஷமாக உட்கார்ந்திருந்தார். அவர் இவரை பார்த்து முதலாவது ஒரு கேள்வியை கேட்டார். நல்ல அறிவுள்ள மனிதன், பிசிக்ஸ் நல்லா தெரிந்த ஒரு மனிதன், PhD ஸ்காலர், ஒரு அழகான ஒரு கொஸ்டினை கேட்டார். Do you know the formula of water என்று கேட்டார். உனக்கு தண்ணீருடைய மூலக்கூறு வாய்ப்பாடு தெரியுமா என்று கேட்டார். உடனே அந்த மனுஷன் ரொம்ப நேரம் யோசித்தார், என்னவா இருக்கும்? வாட்டரோட ஃபார்முலா என்னவாக இருக்கும்? சில நேரங்கள் யோசிக்க ஆரம்பித்தார். அவருக்கு தெரியவில்லை, பாவம், அவர் பெரிய அளவுக்கு படித்த மனிதன் அல்ல. உடனே பாக்கெட்ல இருந்து ஒரு $5 எடுத்து அந்த மனிதனுடைய கைகளை கொடுத்து விட்டு சொன்னார், ஐ டோன்ட் நோ என்று சொன்னார். அடுத்த கேள்வி இப்போ யாரு கேட்கணும்? இந்த ஒன்றுமே தெரியாத மனிதன் கேட்க வேண்டும். உடனே அவரை பார்த்து கேட்டான், நல்லா படித்த மனிதனை பார்த்து கேட்டார், ஐயா, நான் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். ஒரு மிருகம் மலைக்கு மேல் ஏறும் பொழுது 5 கால்கள், ஆனால் மலையை விட்டு கீழே இறங்கும் பொழுது 6 கால்கள், அது என்னவென்று கேட்டான். பயங்கரமாக படித்த மனிதன் யோசிக்க ஆரம்பித்தான். ஒரு மிருகம் மலைக்கு மேல் ஏறும் பொழுது 5 கால்கள், இறங்கும் பொழுது 6 கால்கள், எந்த மிருகமாக இருக்கும்? யோசிக்க ஆரம்பித்தான். இங்கேயும் அங்கேயும் திரும்பி யாரிடம் கேட்பது? இவனுக்கு பதில் சொல்லவில்லையானால் நாம் இவ்வளவு படித்தும் பிரயோஜனமில்லை என்று யோசிக்க ஆரம்பித்தார். எவ்வளவு தேடியும் பதில் கிடைக்கல. கஷ்டத்தோடு $500 எடுத்து அந்த மனிதனுடைய கரங்களை கொடுத்தார். அந்த மனிதனும் சந்தோஷமா வாங்கி பாக்கெட்டில் வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். அடுத்த கேள்விய இந்த புத்தி உள்ள, இந்த ஞானமுள்ள மனுஷன் கேட்கிறான், எப்பா, எனக்கு தான் தெரியவில்லை. நீ சொன்னாய் அல்லவா, மலைக்கு மேல் ஏறும் பொழுது 5 கால்கள், ஆனால் இறங்கும் பொழுது 6 கால்கள் என்று சொன்னாயே, அது என்ன மிருகம் என்று கேட்டான். அவன் வேகமாய் பாக்கெட்ல இருந்த ஒரு $5 எடுத்து கையில கொடுத்துட்டு சொன்னாராம், அப்படி ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே இல்லை என்று சொன்னானாம். பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், என்னுடைய சுய புத்தியினால, என்னுடைய ஞானத்தினால நான் எதையும் செய்ய முடியும், நான் எங்கேயும் செல்ல முடியும், எவ்வளவு பெரிய உயரத்தையும் அடைய என்னால் முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லி இருக்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளவோ அறிவை நம்ம உயர்த்தி கொள்ளலாம். இந்த உலகத்தில் படிக்கிற நாட்கள்ல அறிவு நமக்கு பெருகி கொள்ளுமே தவிர புத்தியை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர். இந்த
இந்த உலகத்துல எங்க தேடினாலும் புத்திய விலை கொடுத்து வாங்க முடியாது. எவ்வளவு புக்ஸ் படிச்சாலும் புத்திய விலை கொடுத்து வாங்க முடியாது. புத்தியோடு வாழ வேண்டுமானால் கர்த்தர் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரேயானால் நிச்சயமாய் ஒரு காரியத்தை சொல்ல முடியும். வருகிற வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உள்ள வாரமாக இருக்கும். கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நான் கடந்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை, சங்கீதத்தின் புஸ்தகம் 112 1ஆம் வசனத்தை சத்தமாக வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மிக அழகான ஒரு வார்த்தை இந்த இடத்துல பதிவு செய்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் செய்வது வாய்க்கும். யாருக்கு வாய்க்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது ஜனங்கள் மனிதனை குறித்து பயப்படுகிறார்கள், மனிதனுடைய காரியத்திற்கு அவ்வளவு பயப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் எதில் பிரியப்படுகிறார் தெரியுமா? தேவனுடைய சமூகத்திற்கு பயப்படுகிறவர்களை ஆண்டவர் பாக்கியவானாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆசீர்வதிக்க அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன், அவருடைய கட்டளைகளில் நடக்கிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், யூ ஆர் பிளெஸட், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 365 முறை 365 times the Bible says fear not. வேதம் சொல்லுகிற ஒரு காரியம், பயப்படாதே. நிறைய காரியத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிறீங்களா? மனிதன் உங்களுக்கு மேலே எழும்பி இருக்கிறார்களே, என்னுடைய காரியங்கள், பிரச்சனைகள் இவ்வளவு அதிகமாய் அதிகரித்திருக்கிறதே என்று உலகத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? கடந்த நாட்களிலே ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்தில் ஒரு ஆராதனை நடத்தும்படியாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் என்னை அழைத்திருந்தார்கள். கூட்டங்கள் முடிந்த பிறகு ஏராளமான ஜனங்கள் ஜெபம் செய்யும்படியாய் கடந்து வந்தார்கள். அதில் ஒரு வயதான ஐயா வேகமாய் வந்து என்னை பார்த்து சொன்ன ஒரு காரியம், ஐயா, நான் பார்ப்பதற்கு வெளியரங்கத்தில் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை காணப்படுகிறது, எனக்குள்ளே ஒரு போராட்டம் காணப்படுகிறது. நான் நன்றாக இருக்கிறேன், ஆனால் திடீரென்று எனக்குள்ளே ஒரு பயம் கடந்து வருகிறது, பயம் என்னை அமிழ்த்து கொண்டிருக்கிறது, என்னால் வெளியே வர முடியவில்லை என்று என்னை பார்த்து சொன்னார். நான் அவரை பார்த்து சொன்னேன், வேத புஸ்தகம் தெளிவாக சொல்லுகிறது, for 365 times Bible says fear not, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. உலகத்தில் மனிதர்கள் ஒவ்வொரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்போம்னா எக்ஸாம குறித்து பயமா இருக்குது. ஒரு வாலிபர்களை பார்த்து கேட்போமே ஆனால் அவர்கள் சொல்லுகிற காரியம் வருங்காலத்தை குறித்து பயமாக இருக்கிறது. படித்திருக்கிறேன், வேலை கிடைக்கலையா, எவ்வளவோ முயற்சி பண்றேன், நல்ல சம்பளம் கிடைக்கல, எவ்வளவோ ட்ரை பண்றேன், எந்த காரியமும் நடக்கல. வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோருக்கு இருக்கிற பயம் என்ன தெரியுமா? எப்படி என்னுடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்க போகிறேன், கையில பெரிய அளவுக்கு காசு இல்லையே, பயந்து போய் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற அழகான காரியம், பயப்படாதே, பயப்படாதே, do not fear, I am with you, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்படுவதில்லை, நெருக்கப்படுவதில்லை, நொறுக்கப்படுவதில்லை. The Lord I am worshiping, He is with me.
நான் ஆராதிக்கிற தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த விசுவாசம் எத்தனை பேருக்குள் காணப்படுகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. காலை நேரத்தில் 3 காரியத்தை உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? மனுஷனுக்கு பயந்து பயந்து இந்த உலகத்தில் நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இவ்வளவு நாள் மனுஷனை நம்பி நம்பி இந்த உலகத்தில் எந்த ஆசீர்வாதமும் கிடைக்கல. மனுஷனுக்கு பின்னாடி ஓடி ஓடி இவ்வளவு நாள் வாழ்க்கையில ஒரு மேன்மையை பார்க்க முடியல. உறவுகளை நம்பிட்டு இருக்கிறோம், நண்பர்களை நம்பிட்டு இருக்கிறோம், மேல் அந்தஸ்துல இருக்கிறவங்களை நம்பிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த காலை நேரத்தில் 3 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க போகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 112 அதே அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். முதலாவது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், நாங்கள் குறைவுபட்டிருக்கிறோம், நாங்கள் வாழ்க்கையில குறைவுபட்டிருக்கிறோம், ஒரு பிள்ளை இல்லாத நிலைமையில நாங்கள் இருக்கிறோம், ஒரு வீடு வாங்க முடியாத நிலைமையில இருக்கிறோம், எங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில பிரச்சனைகளோடு இருக்கிறோம். முதலாவது ஒரு காரியம், தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன் உங்களை மாத்திரமல்ல, உங்களுக்கு பின்வரும் சந்ததிய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படணும். லோத்துக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீ வாழுகிற இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள், அவர்கள் தங்களுடைய எல்லையை மீறி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அதனால நான் என்ன பண்ண போறேன்? I am going to destroy this land என்று ஒரு கட்டளை இடுகிறார். லோத்துவை பார்த்து சொல்றாரு, உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் காப்பாற்றும்படியாய் விரும்புகிறேன். பட் வித் கண்டிஷன், ஒரு கண்டிஷன் இருக்கிறது, கண்டிஷனோட தான் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாரு. என்ன கண்டிஷன்? பெரிய அளவுக்கு பிரச்சனை உள்ள கண்டிஷன் இல்ல. சாதாரணமா நீ போகும் பொழுது என்ன பண்ணக்கூடாது? திரும்பி பார்க்க கூடாது, வந்த பிரச்சனைகளை திரும்பி பார்க்க கூடாது. ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைங்க தேவனுடைய ஆராதனைக்கு வந்த பிறகு, தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்த பிறகு, வீட்டில் பிரஷர் குக்கர் ஆன்ல இருக்குதா, கேஸ் ஸ்டவ் ஆன்ல இருக்குதான்னு யோசிக்க கூடாது. வருவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் கிளியரா பார்த்துட்டு வந்து உட்காரணும். நிறைய பேர் சபைக்குள்ள வந்த பிறகுதான் நாளைக்கு என்ன செய்ய போறோம், நாளைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இங்க வச்சுதான் போனை ஓபன் பண்ண ஆரம்பிப்பாங்க. நாளைக்கு யார்கிட்ட போய் கேட்கலாம், நாளைக்கு எந்த மனுஷன்கிட்ட போய் பேசலாம், நாளைக்கு என்ன காரியத்தை செய்யலாம். ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்த பிறகு ஆண்டவரை தவிர வேற யாரை நோக்கி பார்க்க கூடாது. கர்த்தருடைய சமூகத்திற்கு ஒரு பயம் வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது ஒரு பயத்தோடு நிற்க வேண்டும். இன்னைக்கு பயம் இல்ல. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு பயமற்று போய் இருக்கிறது. 9 மணிக்கு ஆராதனைனா 10 மணிக்கு வருகிறார்கள். பயம் இல்ல. தேவன் ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக ஆண்டவருடைய சமூகத்தை பிடித்திருந்த ஜனங்கள் இன்னைக்கு கொஞ்சம் தேவன் ஆசீர்வதித்த பிறகு சபையும் தேவையில்ல, ஜெபம் தேவையில்ல, வசனம் தேவையில்ல, தன் மனமோன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமே ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவனை காப்பாற்ற நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். லோத்து வெளியே வந்தாச்சு, அந்த தேசத்தை விட்டு வெளியே வருகிறான். கர்த்தர் அந்த தேசத்தின் மேலே ஒரு பெரிய ஒரு அழிவை கட்டளை இடுகிறார். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது. ஆனால் கூட இருக்கிற மனைவி ஒரு காரியத்தை செய்கிறாள். அவள் திரும்பி பார்க்கிறாள். நான் விட்டு வந்த வீடு, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய காரியங்கள்,
நான் விட்டு வந்த எல்லா பொருட்களும் அழிந்து போகிறதே. திரும்பி பார்த்தாள், தேவன் மேல இருக்கிற பயம் போனது, கர்த்தர் மேல இருக்கிற பயம் போய் தன் மனமோன போக்கில் தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறி தன்னுடைய காரியங்களை அவள் நடப்பிக்க ஆரம்பிக்கிறாள். நடந்த காரியம் என்ன? வேத புஸ்தகம் சொல்லுகிறது, அவள் உப்பு தூணாக மாற்றப்பட்டாள். அதோட வாழ்க்கை முடியல. என்ன நடக்குது தெரியுமா? வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது மோவாப் என்று ஒரு சந்ததியை நாம் வாசிக்கிறோம். தேவனால் தள்ளப்பட்டவர்கள், தேவன் விரும்பத்தகாத காரியத்தை செய்தபடியால் கர்த்தர் அவர்களுக்கு மேல ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. அந்த சந்ததி யாருடைய சந்ததி தெரியுமா? வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், லோத்தினுடைய சந்ததி. கர்த்தருக்கு பயப்படாம போனதுனால, கர்த்தருடைய காரியத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறந்தது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன? அழிவு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவர் பரத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு உயர்வை, ஒரு மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், வாழ்க்கையில பலவீனத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை நெருக்கத்தோடு உடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதே, உடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறதே, எங்கு திரும்பி பார்த்தாலும் போராட்டங்கள், எங்கு திரும்பி பார்த்தாலும் வேதனைகள், எங்கு திரும்பி பார்த்தாலும் நஷ்டங்கள், எங்கு திரும்பி பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் மாத்திரம்தான் இருக்கிறதே. கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் கொடுக்கிற ஒரு காரியம், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற முதல் காரியம் ஆசீர்வாதம். நீ பிள்ளைகளை காண்பாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகிருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்தை இழந்து போய் இருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவரே உமக்கு பயந்த வாழ்க்கை வாழுவேன்ப்பா. ஊழியக்காரருக்கு பயப்படுவது பயம் அல்ல, ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். உலக மனுஷனுக்கு பயப்படுவது முக்கியம் அல்ல, தேவனுக்கு பயப்பட வேண்டும். இந்த உலகத்தில் நிறைய ஜனங்கள் சபைக்கு சீக்கிரம் போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாஸ்டர் சாபம் போட்டுருவாங்க, ஊழியக்காரங்க குறை சொல்லிடுவாங்க, பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் மோசமா பேசிடுவாங்க. அவங்க என்னவும் பேசட்டும், அவங்க என்ன காரியமும் செய்யட்டும், உங்களுக்கு ஆண்டவருக்கு மேல பயம் இருக்குமே ஆனால் 9 மணிக்கு ஆராதனைனா 8:45 மணிக்கு தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை மாத்திரமல்ல, அடைக்கப்பட்ட வாசல்களை இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு திறந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வெளிப்படுத்துகிற புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது போல, behold I have set an open door in front of you. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டுவதில்லை. கர்த்தருக்கு பயந்து பாருங்க, உங்க வாசல்கள் பூட்டப்பட மாட்டாது. கர்த்தரை ஆராதித்து பாருங்க, உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் திறக்கப்படும். கர்த்தரை துதித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் உடைக்கப்படும். முதலாவது ஒரு காரியம், நாம் தெரிந்திருக்க வேண்டிய காரியம், தேவனுக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற முதல் கிஃப்ட் என்னது? ஆசீர்வாதம். பிள்ளைகளை காண கர்த்தர் கிருபை செய்வார், பிள்ளைகளின் பிள்ளைகளை காண கர்த்தர் கிருபை செய்வார். தலைமுறை தோறும் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நாகர்கோயிலில் நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். சில ஜனங்களை பார்த்து கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், எங்க தாத்தா பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாங்க, அந்த நாட்களில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னைக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி இருக்கிறார், எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னுடைய ஜெனரேஷனா நீ செய்த காரியத்திற்காய்
அவர் உன்மேல் நினைவை வைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயம் இந்த போராட்டங்களிலிருந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து பாருங்கள். நிச்சயமாய் அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் கதவுகள் இந்த வாரத்தில், இந்த நேரத்தில், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே எந்தெந்த பாதைகளில் நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த பாதைகளில் நொறுக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எந்தெந்த மனுஷர்கள் முடியாது என்று கையை விரித்தார்களோ, அதே காரியத்தில் என் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மனுஷனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயப்படுவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்திற்கு நேராக கடந்து செல்வோம். அதே அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை சத்தமாக வாசிக்க கேட்போம். சங்கீதம் 112:3ஆம் வசனம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இரண்டாவதாக ஒரு அழகான ஒரு காரியத்தை சங்கீதக்காரன் மிக அழகாக பதிவு செய்கிறார். முதலாவது பார்க்கிறோம், பிள்ளைகளை காண்பீர்கள், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும், உங்களை கர்த்தர் உயர்த்துவார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. வீட்டில் என்ன குறைவுபடாது? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் குறைவுபடுவதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிற ஒரு காரியம், நல்ல ஒரு வீடு இல்லை, நல்ல ஒரு கார் இல்லை, நான் தங்குவதற்கு நல்ல ஒரு ஏற்ற ஒரு நல்ல வீடு இல்லையே, இன்றைக்கும் உடைந்து போன வீட்டில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்னைக்கு நொறுக்கப்பட்ட வீட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு பயந்து பாருங்க, ஆண்டவருடைய வசனத்துக்கு பயந்து பாருங்க. தேவனுடைய சபைக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது அதற்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். இருக்குமே ஆனால் இரண்டாவது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆஸ்தியும் அந்தஸ்தும் உங்கள் வாழ்க்கையில் குறைவுபடுவதே இல்லை. எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார். சாரிபாத்தில் இருக்கிற ஒரு விதவையை பார்க்கும்படியாய் கர்த்தர் அனுப்புகிறார். அந்த விதவை ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறாள். என்ன தெரியுமா? ஐயா, கடைசியாக நானும் என்னுடைய மகனும் இந்த பஞ்சத்தின் காரணமாக நாங்கள் செத்து போக தயாராக இருக்கிறோம். At last we are going to die. நாங்கள் மரிக்க போகிறோம். ஏன்னா எங்களுக்கு சாப்பாடு இல்லை, பஞ்சம், வறுமை, பிரச்சனை. கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இதே சூழ்நிலை காணப்படலாம். ஐயா, நான் வறுமையில் உட்கார்ந்து இருக்கிறேன், எங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் குறைவுபட்டு போயிருக்கிறது, வாழ்க்கையில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைவுபட்டு போயிருக்கிறது, வெறுமையான நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வெறுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையில ஆஸ்தி அந்தஸ்து அற்று போயிருக்கிறோம். எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவையை பார்த்து சொல்லுகிறார், அம்மா, ஆண்டவர் சொல்லுகிறார், God says you go and make a bread for me. நீ சென்று எனக்கு ஒரு அப்பத்தை கொண்டு வா என்று சொல்லுகிறார். நடந்த காரியம் இந்த வேத புஸ்தகம் உண்மையானால் அது சொல்லுகிறது, அந்த பஞ்சம் முடியும் மட்டும், அந்த பஞ்சம் அந்த நாட்டில் முடிகிற வர அந்த சாரிபாத் விதவையினுடைய வீட்டில் மாவும் குறையவில்லை, எண்ணெயும் குறையவில்லை. கர்த்தர் திருப்தியாய் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில குறைவுபட்டு இருக்கலாம், ஆஸ்தி அந்தஸ்து இல்லாம நொறுக்கப்பட்டு இருக்கிறனே. யோபுடைய வாழ்க்கையில நெருக்கம் வருகிறது, யோபுடைய வாழ்க்கையில போராட்டம் வருகிறது. சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்து சொல்றாங்க, நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அந்த ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்கிறியே, நீ ஆண்டவர்னு சொல்றதுக்கு நீ பேசாம சும்மா இருந்துட்டு போயிடலாமா அப்படின்ட்டு கேட்கிறாங்க. யோபுக்குள்ள இருக்கிற ஒரு அழகான பயம் என்ன தெரியுமா? என் தேவன் வல்லமை உள்ளவர், இந்த உலகத்தை வார்த்தையினால் படைத்தாரே, ஆனால் அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு பராக்கிரமசாலி, அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மேல அவனுக்கு ஒரு பயம் காணப்பட்டது.
இதே சூழ்நிலை இன்னைக்கு நமக்கு வறுமை ஆனால் நாம் செய்கிற காரியம் என்ன? ஆராதனைக்கு போய் என்னையா பிரயோஜனம்? ஆராதனையில் போய் ஆராதிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த வசனத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? வார்த்தையை கேட்டு என்ன பிரயோஜனம்? வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் பயத்தோடு கேளுங்க. ஆண்டவரே பிரச்சனைகள், ஆண்டவரே போராட்டங்கள், ஆண்டவரே நிந்தனைகள், ஆண்டவரே கலக்கங்கள், ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்த அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில தேவனை குறித்த ஒரு பயம் இருந்தது நிமித்தமாக, தேவனை குறித்த ஒரு பயம் அவனுக்குள்ளே இருந்தது நிமித்தமாக வசனம் சொல்லுகிறது, இரட்டத்தனையாய் ஆஸ்தியிலும் ஐஸ்வர்யத்திலும் பலத்திலும் கர்த்தர் யோபுவை உயர்த்தினார். இன்னைக்கு ஏன் நாம் உயர்த்தப்படாமல் இருக்கிறோம்? ஏன் ஆசை நமக்கு உயரவில்லை? அந்தஸ்து உயரவில்லை, ஐஸ்வர்யம் உயரவில்லை? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல. தேவனுடைய சமூகத்திற்கு எதற்கு போறோம்? சும்மா போறோம் பிரதர். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எதுக்குமா போறீங்க? ஏதோ பிறந்ததுலேருந்தே அம்மா அப்பா சொல்லி வளர்த்துட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும், ஆராதனைக்கு போனே சொல்லி பழக்கிட்டாங்க. இனி எப்படி அதை விட முடியும்? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்களே, அந்த பழமொழி போலவே இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனை குறித்த பயம் இல்லை என்றால் நிச்சயமா அழிவுக்குள்ளே நாம் தள்ளப்படுவோம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறிக்குள்ளே தள்ளப்படும். நாம் தப்பிக்க வேண்டுமானால், நாம் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஐஸ்வர்யத்தை சுகந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால், இரண்டாவதாக ஒரு அனுபவம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், ஆஸ்தியையும் கொடுக்கிறார், அந்தஸ்தையும் கொடுக்கிறார். தேவன் உங்களை உயர்த்துவார். தேவனுக்கு பயந்து பாருங்க, தேவனுடைய வழிகளில் நடந்து பாருங்க, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க, அவர் சொன்னதை செய்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி உங்களுக்காய் ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 112 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற 3வது ஆசீர்வாதம், the third blessing is, நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இன்னைக்கு பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், எத்தனையோ கோர்ட் வாசல்ல ஏறி இறங்குகிறோம், எத்தனையோ அட்வொகேட்டை மீட் பண்றோம், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்காதா, இந்த காரியத்தில் எனக்கு என்னுடைய காரியங்கள் எனக்கு சாதகமாக மாறாதா? ஆண்டவர் கொடுக்கிற 3வது ஆசீர்வாதம், உனக்கு வெற்றியை கொடுப்பார். நீதியை சரிகட்டுகிற தேவனாக இருக்கிறார். நீதியை சரிகட்டுவார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க துன்பப்படலாம், நீதி நிமித்தம் இன்னைக்கு நீங்க நொறுக்கப்படலாம், நீதி நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் துக்கத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கலாம், நீதி நிமித்தம் போராட்டங்களின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். 3வதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியோடு யார் வாழுகிறார்களோ, யார் தேவனுக்கு பிரியமாக வாழுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு பலமான ஆசீர்வாதத்தை கொடுக்க, அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ண, நீதிமானுக்கு துணையாய் கர்த்தர் நின்று போராட்டங்களில் வெற்றி கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமான் மொர்தெகாய்க்கு எதிராக ஒரு தூக்கு மரத்தை கட்டுகிறான். ஆமானுக்கு பக்கத்தில் ஒரு நீதியும் இல்லை, ஆனால் அவனுக்கு ஆள்பலம் இருந்தது, பணபலம் இருந்தது, செல்வம் இருந்தது, எல்லா காரியங்களும் இருந்தது. ஆனால் மொர்தெகாயோ
ஒரு இஸ்ரவேலனாக, ஒரு யூதனாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஆமானை பார்த்து சொல்றாங்க, நீ மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை கட்டணும், அதுல தான் அவனை தூக்கில் போடணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் மொர்தெகாயோ ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு இருப்பான், ஆண்டவரே நீர் விடுதலை கொடுக்கிற தேவன் அப்பா, ஆண்டவரே வெற்றியை கொடுக்கிற தேவன். முக்கியமான காரியம், கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கையை வாழுகிறார். மொர்தெகாய் தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுகிறார். நடந்த காரியம் என்ன? வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. எந்த மரத்தை ஆமான் மொர்தெகாய்க்கு எதிராக செய்தானோ அதே தூக்கு மரத்துல தேவன் நீதியை சரிகட்டுகிற தேவனாக இருக்கிறார். அதே மரத்துல ஆமானை தூக்கி போட்டார்கள். இன்னைக்கு உங்களுக்கு எதிராய் மனிதர்கள் எழும்பி இருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு எதிராய் சர்ப்பங்கள் எழும்பி இருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு எதிராய் உறவினர்கள் எழும்பி இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் பயங்கரமான அலையை போல என் மேல் புரண்டு கொண்டிருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து பொறுமையாக இருந்து தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததுனால இன்னைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே நான் இன்றைக்கே. கர்த்தர் நன்மையாய் காரியத்தை முடிசூட்டி இருக்கிறார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மையை கொடுப்பார், பலவீனங்களை மாற்றுவார், போராட்டங்களை மாற்றுவார். நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், வேதனையை கூட்டுகிற தேவன் அல்ல. நிச்சயமா இந்த வாரத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, வசனத்திற்கு பயப்படுகிறவர்களுக்கு, ஆராதனைக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 3 ஆசீர்வாதம். பிள்ளைகளை நீ காண்பாய், பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், வாசல்கள் திறக்கப்படும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், ஆஸ்தியும் அந்தஸ்தும் அவன் வீட்டில் இருக்கும். யாருக்கிட்டையும் கையேந்த தேவையில்ல, உங்கள் கரங்களை ஆண்டவர் கொடுக்கும் கரங்களாய் மாற்ற போகிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம், உங்களுடைய நீதி, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீதியை ஆண்டவர் உங்களுக்கு சரிகட்டுவார். எப்பொழுது? ஒரே ஒரு சிம்பிளான காரியம், ஒரே ஒரு சிம்பிளான வார்த்தை, தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, வார்த்தைக்கு பயப்படுகிறவர்களுக்கு பயந்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமுள்ள வாரமாக இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் பயத்தோடு வாழ்க்கையை வாழுங்க. தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரனை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் என்மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவர் என்மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன். என்ன அவர் பார்க்காம இல்ல, என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த பயம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இருக்குமேயானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் குறைவு என்பதில்லை, உங்கள் வாழ்க்கையில் நெருக்கம் என்பதில்லை. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.